சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா அப்பத்தா வந்து தமிழுக்காக ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. அவ என்னப்பா பண்ணுவா? அவ ஒத்த பொண்ணா இருந்துகிட்டு அபுட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கடைக்கும் போயிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு அதுல வர சம்பாத்தியத்தை வச்சுட்டு தன்னோட குழந்தைக்கான செலவையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பிள்ளைய போய் நம்ம குறை சொல்லக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து தமிழுக்காக பேசுறாங்க. இங்கிட்டு சாவித்திரி வந்து, அம்மா ஆவுன்னு அவளுக்கு விளம்பரம் பண்றதுக்குனே வந்துருவ, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அவ எம்பிட்டு பெரிய வேலையை பார்த்திருக்கான்னு தெரியும்ல, நம்ம அண்ணனுக்கு எம்பிட்டு அவமானமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து குறுக்க பேசிக்கிட்டு இருக்கு. உடனே அப்பதான் வந்து, ராஜாங்கம் நீ ஒரு அமைச்சரா இருந்து யோசிச்சு பாரு, ஒரு பொண்ணு வெளியில எவ்வளவு சங்கடங்களை சந்திச்சு இப்போ இந்த அளவு தன்னையும் தான் குழந்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அது போக மெடிக்கல் படிப்பையும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப போய் அவளை குறை சொல்றதுலாம் நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தமிழுக்காக பேசுறாங்க. என்னமோ போமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா மலர் வந்துட்டு இங்க தமிழோட அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் தனம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னக்கா ஏக்கா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல தனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்துட்டு சேதுவும் தமிழும் வர்றாங்க. என்னக்கா இங்கே இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல தமிழே நான் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்கா என்னாச்சு, அங்க யாரும் உங்களை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. சேது வந்துட்டு வேகமா என்ன மலராச்சு அப்படின்னு கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர்கிட்ட கேக்குறாங்க. மலர் வந்து இந்த மாதிரி அவங்க போஸுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சேதுவும் தமிழும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா தமிழே, இந்த மாதிரி போஸுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்களா, ஏதோ எம்எல்ஏவோட பொண்ணு விவாகரத்தாயி அங்க இருக்கான், அந்த பொண்ணுக்கும் போஸுக்கும் தான் கல்யாணம் பண்ண போறாங்களாம். ஈஸ்வரியத்தை அதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்படி அதெல்லாம் நடக்கும்போது நான் எப்படி தமிழ் அங்க இருக்க முடியும்? என்னால அங்க இருக்க முடியல, நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஆனா மாமா வந்து என் மேல நம்பிக்கை இருந்தா நீ இங்கே இரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் தமிழ் நான் இங்கே இருக்கேன். அதுவும் என்னால அங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியல, அதனாலதான் உனக்கும் ஒத்தாசையா இருக்குமே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சேது சொல்றாரு, அதுவும் சரிதான் மலரு, நீ எங்கேயும் போக கூடாது, நீ இங்கேதான் இருக்கணும், உனக்கு அப்பா சொன்ன மாதிரி உனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. இங்கிட்டு தமிழுக்கு ஒரே யோசனையாயிருது, இவனுக்கு அம்புடு தைரியமா போச்சா, இவன் கெட்ட கேட்டுக்கு இவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற, இவன் பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்க போறானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், இல்லக்கா ஒன்னும் இல்ல, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. இல்ல தமிழ் அப்படின்னு சொல்லவும், சரிக்கா கொஞ்ச நேரம் இருங்க நான் சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போறாங்க. வேண்டாம் தமிழே, நானே சமைச்சிட்டேன், எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் வர்றாரு. மாமா வாங்க மாமா நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சேதுவுக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. எல்லாருமா பேசி சிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்வரி பார்த்துட்டு, ஓஹோ ஒரே கும்மாளம் குத்துமா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு டிக்கெட்டா அங்க போய் சேருது, அடுத்து உங்க அப்பத்தாவும் அங்க போய் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து ரொம்ப கோவமா வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. மோகனா வராங்க. என்னங்க ஒரே கோவமா டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அதான் விஷயம் தெரியாதா, அந்த தமிழ் ஹோட்டல்ல அந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல எச்சியில எடுத்துக்கிட்டு இருக்கா, நாங்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக அந்த கடைக்கு போனோம், அப்போ அங்க உள்ளவங்களாம் இது உங்க மருமக தானே அப்படின்னு கேட்டாங்க, எனக்கு எம்பிட்டு அசிங்கமா போச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கிட்ட வந்து ராஜாங்க புலம்புறாரு. இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு, அவ கோர்ட்ல சொன்னதுக்காக தான் இங்க வந்து இருக்கா, அவளோட செலவை யாருங்க பாத்துக்கிருவா, சேதுவும் அவளை கண்டாலே வெறுத்து ஒதுக்குறான், அப்படி இருக்கும்போது அவ செலவை யாருங்க பாத்துக்கிருவா, அவங்க அம்மா அப்பாவும் அம்பட்டு வசதியானவங்க கிடையாது, வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா, அது போக மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தேவையானத அவ தானங்க பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா சொல்லவும், அதுவும் சரிதான் மோகனா, ஆனா இந்த வேலை பாக்குறதுக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, ஒரு ஹோட்டல்ல வந்து எச்சியில எடுக்கும்போது ஒரு அமைச்சரோட மருமக இப்படி எச்சியில எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு மோகனா கிட்ட ராஜவங்க சொல்றாரு. என்னங்க பண்றது,
வேலையில எந்த வேலையும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா வந்து சொல்றாங்க. ராஜவங்க அதே யோசிச்சுட்டு படுத்துறாரு. அப்புறம் பார்த்தா மறுநாள் ஆகிருது. இங்க தமிழுக்காக மலர் எல்லா வேலையும் ஊடமாட பாக்குறாங்க. நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம் தமிழே, நீ காலேஜுக்கு கிளம்பி போ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அக்கா இப்படியே இருந்தா என்னக்கா பண்றது, நானும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்ததனக்கா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடமாட மலரும் தமிழும் சேர்ந்து எல்லா வேலையும் பாக்குறாங்க. அப்பத்தா வர்றாங்க. என்னடி என்ன 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமா மச்சி, அக்கா சொல்ல சொல்ல கேட்காம எல்லா வேலையும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்றாங்க. சரிடி, அவ உனக்கு ஒத்தாசையா தானே இருக்கா, 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. அப்பத்தா வந்து தமிழ்கிட்ட கேக்குறாங்க, என்ன தமிழே, ராசாங்க நேத்து உன்னை கடையில பார்த்தானாம்ல அப்படின்னு கேட்கவும், ஆமா மச்சி, மாமா அங்க கடைக்கு வந்தாரு, எனக்கு ஒரே பயமா போச்சு, அவர் ரொம்ப கோமா போனாரு அம்மாச்சி, மாமா என்ன சொன்னாரு அப்படின்னு இங்க தமிழ் கேக்குறாங்க. அதை ஏண்டி கேக்குற, அவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா, அது போக இந்த சாவித்திரி தப்பு தப்பா அவனுக்கு ஏத்தி விட்டுக்கிட்டே இருந்தா, நான் தான் இதெல்லாம் தப்பு ராசாங்கம், அவ பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வேலை வெட்டிக்கு போய் தன்னையும் தன்னோட படிப்பையும் பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு அப்பதான் சொல்லவும், சரிடி, இதுக்கு மேல என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா தமிழும் வந்துட்டு வேகமா கிளம்பி கடைக்கு ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. தமிழ் உள்ள போகவும் கடை உணர் வந்து, வாமா ஓ மாமனார் என்னமா சொன்னாரு அப்படின்னு கேட்கவும், மாமா ஒன்னும் சொல்லலனே, வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஏதோ பேசி சமாளிச்சிருக்காங்க, அன்னைக்கு வந்தாங்களே அந்த பாட்டி, அவங்க எனக்காக தான் கொஞ்சம் நல்லா பேசிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ராஜவங்க வர்றாரு. ராஜாங்கத்தை பார்த்ததுமே அங்க கடை உணர் வந்து, ஐயா வாங்கய்யா, என்னையா திரும்பவும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, எதுவும் வேலையாயா, எதுவும் சாப்பிடுறீங்களாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை உணர் பரபரன்னு பறக்குறாரு. எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க உட்கார்ந்து டீ குடிக்க உட்கார்றாரு. அதே மாதிரியே கடை உணரும் ராஜாங்கத்துக்கு டீ போட்டு கொடுக்குறாரு. ராஜாங்க வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு, அந்த தமிழ்ச்செல்வியை கூப்பிடுங்க, அந்த பொண்ணு வேலைக்கு வந்துருச்சா அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. வந்துருச்சுங்கய்யா, இந்தாங்கய்யா அந்த பொண்ணை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை உணர் உள்ள போயிட்டு, அம்மா உன் மாமனாரு வெளியே வந்து உட்கார்ந்துருக்காருமா, அதுவும் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த கடை உணர் வந்து தமிழை கூப்பிடவும், எதுக்கு நீ வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தயங்கி நிக்கிறாங்க. என்னன்னு தெரியலமா, நீ வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை உணர் சொல்லிடுறாரு. உடனே தமிழும் வந்துட்டு, மாமா கூப்பிட்டீங்களா மாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா நான் தான் கூப்பிட்டேன், நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குற அப்படின்னு ராஜவங்க கேக்குறாரு. அது வந்து மாமா, எனக்கு வேற எங்கேயும் இவ்வளவு சம்பளத்தோட வேலை கிடைக்கல, எல்லா இடத்துலயும் கம்மியான சம்பளம் தான் கிடைக்குது, இங்கதான் கொஞ்சம் அதிக சம்பளம் கொடுக்கறாங்க, அதனாலதான் மாமா நான் இங்க வேலை பாக்குறேன் அப்படின்னு தமிழ் சொல்லவும், உடனே ராஜவங்க வந்து தன்னோட கையில இருந்த பணப்பெட்டி எடுத்து தமிழ்கிட்ட கொடுக்கறாங்க. இந்தமா நீ புடி, இந்த பணத்தை வச்சு உன்னோட குழந்தையையும் உன்னோட படிப்பு செலவையும் நீ பாத்துக்க, வெளியே வேலைக்கெல்லாம் போக வேணாம், நீ வெளியே வேலைக்கு போனா அது எனக்கு பெரிய அவமானம் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ராஜவங்க வந்து தமிழ்கிட்ட சொல்லவும், மாமா எனக்கு இந்த பணம் வேண்டாம் மாமா, என்ன நான் பாத்துக்கிருவேன் மாமா, என் குழந்தையையும் நான் பாத்துக்கிருவேன், இவ்வளவு தூரம் எனக்காக வந்து இந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைச்சுங்களே, அதுவே பெரிய விஷயமாமா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த சாவித்திரியும் தாமரையும் வருதுக. அடியே, இவ இந்த கடையில தான் வேலை பாப்பா, வா நம்ம போய் அவ என்ன பண்றான்னு பாப்போம், நம்ம அவளை உள்ள வச்சு நல்லா வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வருதுக. அங்க பார்த்தா ராஜாங்க வந்து தமிழுக்கு பணம் கொடுக்கறத பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாய் நிக்குதுக. என்னமா உன் அண்ணன் என்னடானா அப்படி பணத்தை தூக்கி அவ கையில கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் அதிர்ச்சியாய் நிக்குதுக. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.